வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பிப்ரவரி மாசம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இந்த மாசம் ஒரு 4 புத்தகங்கள் வாசிச்சேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா பாமா எழுதின கருக்கு புத்தகம். இது காலச்சுவடு பதிப்பகம் இதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட விலை 150 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 118 பக்கங்களோடைய ஒரு சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலித்தின பெண் தன்னோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட வலி நிறைந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. ஒரு புத்தகம் முழுதுமே தன்னோட வழிகளை பத்தி மட்டுமே சொன்ன ஒரு புத்தகம் தான் இது. இப்ப நம்ம நிறைய பேர் படிச்சு முன்னேறி இருக்கோம். அதை தாண்டி நம்ம படிப்பு சம்பந்தமா நம்ம எவ்வளவோ எல்லைகளை அடைஞ்சிருக்கோம். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலையிலும் ஜாதி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளால ரொம்ப கன்ஃபார்மா ஒரு பகிரங்கமா சொல்ல முடியும்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அப்படிதான் இந்த கதாபாத்திரத்துல வர ஒரு பெண்ணுமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை ஒரு அழகான கிராமத்துல ஒரு சாதாரணமா தான் அவங்க தொடங்குறாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு ஜாதியை பத்தி எதுவுமே தெரியல. அவங்க எந்த வயதுல அவங்க ஜாதின்னு ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் பூராமே அந்த ஜாதி எப்படி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அப்படிங்கறத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க விளக்குறாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம படிச்சு ஒரு பெரிய ஆளாயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க படிச்சு ஒரு டீச்சரும் ஆகுறாங்க. அவங்க டீச்சரா வேலைக்கும் போறாங்க. அந்த இடத்துல அந்த ஜாதி அவங்களுக்கு எப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அதை ஃபேஸ் பண்றப்ப நமக்கே ஒரு கில்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த புத்தகம் படிக்கிற ஒவ்வொருத்தரோட மனநிலையிலும் நம்ம யாரையும் இந்த மாதிரி ஒரு ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு புத்தகம் தான் இது. நம்ம பிறப்பால தான் நம்ம ஜாதி உருவாகுது. அதாவது நம்ம ஒரு ஜாதியில பிறந்தோம்னா அந்த ஜாதிக்காரவங்க இவங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம பிறந்ததுல வர்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு அதை பத்தி பெருமை பண்ணணும், எதுக்கு அதை பத்தி ஒரு தாழ்வா நினைக்கணும் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா அதனால ஏற்படுற சிக்கலை ரொம்பவே யதார்த்தமா சொன்ன ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வாசி பாருங்க. அப்படி வாசிச்சவங்க உங்களுக்கு என்ன மனநிலையில இருந்துச்சு இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம்ங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல என் கூட பகிர்ந்துக்கங்க. அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா கானகத்தின் குரல். ஜாக் லண்டன்ங்கிறவங்க எழுதின இந்த புத்தகத்தை தமிழ்ல பேத்தூரன்ங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் நான் முயல்கூடு பதிப்பகத்துல வாங்கின புத்தகம் தான். 10 புத்தகம் 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் 10 புத்தகமா மொத்தமா தான் வாங்கினேன். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 120 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இந்த புத்தகத்துல இப்படிதான் இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஓநாய்க்குழு சின்னம் புத்தகம் படிச்சப்ப அதுல வர்ற ஹீரோ கேரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட நாய்களுக்கு உணவுகளை பங்கி அளிக்கிறதுக்கு நான் இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது எப்படி அதுக்கு உணர்வுகளை பகிர்ந்து கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த புத்தகம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ திரும்ப எனக்கு மலிவான விலையில கிடைக்கவும் நான் அந்த புத்தகம் வாங்கி வாசிட்டேன். ரொம்பவே அருமையான ஒரு கதை தான் இது. இது பக்கன்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னு, சாரி அது நாய்க்குட்டி இல்லை, அது நாய் தான். பக்கன்னு ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஜட்ஜ் வீட்டுல வளருது. அதுக்கு பெரிய லக்ஸுரியான லைஃப்ங்க. அந்த நாய் நினைச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். அந்த வீட்டுல உள்ள மனிதர்களுக்கு விட அந்த நாய்க்கு ஒரு பெரிய முக்கியமான பங்கு அந்த வீட்டுல இருக்கு. ஸோ அந்த நாய் அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வீட்டுல வாழ்ற ஒரு வேலையாள் என்ன பண்றாருன்னா, இந்த நாயை இந்த பனி பிரதேசத்துல நாய்கள்ல சறுக்கு வண்டியில கட்டி அது தங்க துகள்கள் தேடுறதுக்கு அவங்க போவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு நல்ல திடமான நாய் தேவைப்படுது. அவங்க கிட்ட இந்த நாயை கடத்திட்டு போய் வித்துறாரு. ஸோ அவ்வளோ லக்ஸூரியா, அவ்வளோ பெரிய சுதந்திரமா தான் அந்த வீட்டுக்கே முதலாளி மாதிரி இருந்த அந்த நாய் இப்ப ஒரு அடிமையா ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போகுது. அப்ப அதோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்பவே அழகா எடுத்து உரைக்கிறாங்க இந்த புத்தகத்துல. அந்த நாய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் கிட்ட மட்டும் கைமாறல, கைமாறி 4-5 பேர்த்திட்ட போகுது. அப்ப ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் அது கைமாறுறப்ப அதோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்றாங்க. அட் லாஸ்டா அது ஒரு நல்ல முதலாளிகிட்ட அது இருக்கு. அப்ப அந்த முதலாளிக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட அது இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த புத்தகம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். பூனாச்சி ஒரு வெள்ளாட்டின் கதை
புத்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோட மனநிலையை ரொம்ப யதார்த்தமாக மைல்டாக கொண்டுட்டு போச்சு. இந்த கதை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய இடத்துல ஒரு ரொம்ப லக்ஸூரியாக வாழ்ந்த ஒரு நாய் வந்து ஒரு இடத்துல அடிமையாக போய் அவங்க சொல்கிற அத்தனை வேலையும் செய்கிற மாதிரி ஒரு இடத்துல மாற்றப்ப அதோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அதோட மனநிலை என்னென்ன மாதிரிலாம் மாற்றங்களுக்கு ஆட்பட்டுச்சுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட இந்த நாய் வந்து இதோட வேர்ஷன்லேருந்து கொஞ்சம் ஓனாய் வேர்ஷனாக கூட கொஞ்சம் மாறும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தான். நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய நாவலில் இந்த நாவலும் ஒன்று. அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட சிவமயம் புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு 450 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். விசா பப்ளிகேஷன், திருமகள் நிலையம், இது ரெண்டுலேயுமே இந்த புத்தகம் கிடைக்குது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா எப்பயும் போல இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்களுக்கு விறுவிறுப்புக்கும் அமானுஷத்துக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அழகான கதை தான். ஆக்சுவலாக இது வந்து 2 பாகம் இருக்கு. நான் முதல் பாகம் தான் இந்த மாதம் படிச்சிருக்கேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா சிவமலைன்னு ஒரு மலையில தான் நடக்குது. அந்த மலையில பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாசலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு வந்து முக்கியமாக அந்த சித்தர்கள் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களும் சில பேர் வந்து அடிக்கடி பூஜை எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அங்க வந்து ஒரு காட்டிலக்கா அதிகாரி வந்து மாற்றலாய் வர்றாரு. அவருக்கு வந்து இந்த சித்தர்கள் மேலேயும் அங்க வாழ்ற மனிதர்கள் மேலேயும் பெருசா நம்பிக்கை எல்லாம் இல்லை. இவங்க ஏதோ மாயாஜாலம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவருக்கு தோணிட்டு அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடியே சில சித்து வேலைகள்லாம் நடக்குது. அதை பார்த்து அவர் ஆச்சரியமாயி அங்க ஒரு சித்தர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா எனக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், இப்ப என் மனைவி வந்து மாதமா இருக்கா, அதாவது ஆண் குழந்தையா பிறக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சித்தரும் ஒரு வாக்கு சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஆனா அவன் பிறக்கிற நேரம் உனக்கு வந்து உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ அந்த மாற்றம் என்னங்கிறத நீங்க இந்த புத்தகம் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்குவீங்க. இந்த சூழ்நிலையில இன்னொரு விஷயமும் நடக்குது. அங்க வந்து ஒரு வைத்தியர் வர்றாரு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சிவன்மலையில இருக்கிற மூலிகைகள் எல்லாம் பறிச்சு அவர் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அங்க பக்கத்துல வாழ்ற ஆதிவாசி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த மணப்பெண்ணை கூட்டிட்டு அந்த சித்தர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அவங்க வந்து நிறைய தானியங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு படைச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்ப அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணப்பெண்ணுக்கு வந்து நிறைய தங்க நகைகளை கொடுத்து அனுப்புவாங்க, இல்ல ஸ்வர்ணமா தங்க துகள்கள் கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் அங்க வழக்கத்துல நடக்குது. அத அந்த வைத்தியர் வந்து கண்கூட பாக்குறாரு. அப்ப அவருக்கு தோணுது என்னன்னா, இங்க வந்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சோ நம்ம எப்படியாவது அந்த தங்கமா மாத்திர வித்தைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் சிட்டிக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர்த்தையும் கூட்டிட்டு அந்த மலைக்கு வர்றாரு. நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அங்க அந்த மலை ஃபுல்லா சித்தர்கள் இருக்காங்க. அப்பப்ப சாமானியர்கள் வந்து வந்துட்டு போறாங்க. இது பார்த்தா அதுக்கு அந்த புதுசா வந்திருக்க அந்த இலாக்கா அதிகாரி வேற. அது இல்லாம இப்ப வந்து அந்த வைத்தியர்களும் அவங்களோட 4 நண்பர்களும். இது பத்தாதுன்னு இவங்க யாருக்குமே தெரியாம அங்க ஏற்கனவே ஒரு கேங் சைலண்டா நடமாடிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மலைக்குள்ள என்னென்ன பண்றாங்கிறதான் கதை. இப்ப நான் முதல் பாகம் தான் முடிச்சிருக்கேன். விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. கதை அவ்வளவு சுவாரஸ்யமா போகுது. இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள் பொறுத்த அளவுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணாம். அவர் வந்து ஒரு லிமிட்டடான கதாபாத்திரங்கள் தான் இருக்கும். ஆனா அவங்க நம்ம மனசுல நிக்கிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு அந்த கதையை கொண்டுட்டு போவாரு. ஸோ நமக்கு அந்த எந்த கதாபாத்திரம்ங்கிறதுல குழப்பமே வராது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அவசியம் இந்த புத்தகம் வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்ததான் 4ஆவதா நான் வாங்கி வாசிச்ச ஒரு புத்தகம் வந்து தங்க திரிசூலம். இதுவுமே இந்திரா சவுந்தரராஜனோட புத்தகம் தான். இது வந்து 200 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை வந்து 95 ரூபாய். இந்த புத்தகமும் வந்து விசா பப்ளிகேஷன்லயும் திருமகள் நிலையத்திலயும் தான் கிடைக்கும். இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப டீப்பா நிறைய டெப்தா சொல்லுவாரு. ஆனா அந்த தங்க திரிசூலம் புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு சீக்கிரமே முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சுருக்கமா நீங்க டக்குன்னு படிக்கணும் ஒரு த்ரில்லர் மாதிரி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நீங்க இந்த புத்தகம் எடுக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப டைம் இருக்கு, நான் வந்து நிதானமா படிச்சு நல்லா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெப்தா படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சிவமயம் புத்தகம் படிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 4 புத்தகங்களும் தான் பிப்ரவரி மாசம் நான் வாசிச்ச புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்ல உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
அது மாதிரி பிப்ரவரி மாசம் நீங்க என்னென்ன புத்தகங்கள் வாசிங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்கள் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நான் நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.